அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளை தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கின்ற செல்வங்களில் எல்லாம் மிக உயர்ந்த செல்வம் எதுனா அது குழந்தை செல்வம் தான். அல்லாஹ் குழந்தைகளை அல்குரானில் வர்ணிக்கின்றான், கண்களுக்கு குளிர்ச்சியானவர்கள் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறான். அப்படிப்பட்ட குழந்தைகளை நம்ம இஸ்லாம் வரையறுக்கப்பட்ட விதிமுறைப்படி வளர்த்தோம்னா நிச்சயமாக அந்த குழந்தையும் இஸ்லாத்துடைய மார்க்க கட்டுப்பாட்டின் அடிப்படையிலேயே வளரும். நாம் இஸ்லாத்தின் அடிப்படையை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்காம வளர்த்துட்டோம்னா அந்த குழந்தையும் நாளை பின்ன இஸ்லாம் பற்றி தெரியாமலே வளர ஆரம்பிச்சிரும். பிள்ளை பிறந்ததுல இருந்து அவங்க வளர்ற வரைக்கும் நாம் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தஹ்னீக் அப்படின்னா என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, குழந்தை பிறந்த உடனேயே பேரிச்சம்பழத்தை மென்று அதன் வாயில் தடவுவாங்களாம். இதற்கு பேர் தான் அரபியில் தஹ்னீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தை அப்துல்லா பின் சுஃபைர் அவங்க தான். இவங்க பிறந்த உடனேயே அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து அதை மென்று அவரது வாய்க்குள் நுழைக்கிறாங்க. அவரது வயிற்றிற்குள் முதலாவதாக நுழைந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உமிழ்நீர் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்களின் உமிழ்நீரில் தான் பரக்கத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்ற மனிதர்களுக்கு இந்த தகுதி கிடையாது. உமிழ்நீர் மூலம் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதுனால நம்ம மென்று குழந்தைகளுக்கு கொடுப்பதை தவிர்க்கணும். ரெண்டாவது, பெயர் சூட்டுதல். குழந்தை பிறந்த உடனே நல்ல பெயரை சூட்ட வேண்டும் என்று தான் நம்ம ஆசைப்படுகின்றோம். அந்த பெயருக்கு ஏற்றாற்போல் அக்குழந்தை திகழ வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் அதற்கு நம்ம பெயர் வைக்கிறோம். பலர் தங்களுடைய குழந்தைகளுக்கு அழகிய பெயர்களை வைத்தாலும் சிலர் மோசமான பெயர்களையும் வச்சிடுறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, பொருள் தெரியாத பல பெயர்களையும் அவங்க வச்சிடுறாங்க. பெயர் அழகா மட்டும் இருந்தால் பத்தாது, அது நல்ல பொருளுடன் இருந்தால் மட்டுமே நம்ம அதை வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, உங்கள் பெயர்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது அப்துல்லா மற்றும் அப்துர் ரஹ்மான் என்ற பெயர் தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த மாதிரி பழைய பெயர்களை வைக்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி பெயர்களை வைக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நபிமார்களுடைய பெயர்களை வைக்கலாம், சஹாபாக்களுடைய பெயர்களை வைக்கலாம். அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு இந்த பேர் அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி நவீன காலங்களில் இருக்கக்கூடிய பெயர்களை நம்ம வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. மறுமையில் அந்த பெயருக்கு அர்த்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவரை அழைக்கும் பொழுது எல்லாரும் அவர்களை பார்த்து சிரிப்பாங்க. அதனால் நம்மளுடைய குழந்தைகளுக்கு மறுமையில் அந்த பெயர்னால அவங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டுறக்கூடாது. அந்த வகையில் நம்ம அழகான பெயர்களை சூட்டணும். மூன்றாவது, அக்கீகா. குழந்தை பிறந்த 7ஆம் நாளில் ஆண் குழந்தையாக இருந்தால் அதற்காக 2 ஆடுகளையும், பெண் குழந்தையாக இருந்தால் அதற்காக 1 ஆட்டையும் அறுத்து ஏழை எளியவர்களுக்கும் உறவினர்களுக்கும் உணவளிப்பதற்கு அக்கீகா அப்படின்னு சொல்லப்படும். இவ்வாறு செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்திருக்காங்க. ஆனால் இது கடமை கிடையாது. அபுதாவுதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு குழந்தையும் அதற்கான அக்கீகாவுடன் பிணையாக்கப்பட்டுள்ளது. அது பிறந்த 7ஆவது நாளில் ஆடு அதற்காக அறுக்கப்படும், அதன் முடி களையப்பட்டு அதற்கு பெயர் சூட்டப்படும் என்று கூறியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 7ஆவது நாளே நம்ம அக்கீகா கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கறது அக்கீகாவே கிடையாது. இந்த 7ஆவது நாள் நம்ம கொடுக்கக்கூடியதான் அக்கீகா. அதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. 4வது, பால் புகட்டுதல். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் பெண்கள் அதிகமாக தங்களுடைய குழந்தைகளுக்கு பால் புகட்டுறதே நிப்பாட்டியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தவறு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய அழகு போயிடும், நம்ம உடம்பு வீக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பால் புகட்டாமலே இருந்திருக்காங்க. உண்மை என்னன்னா, நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுனால நம்மளுடைய குழந்தைகளுக்கு அந்த நம்மளுடைய தாய்ப்பாலில் தான் அதிகமான சத்து இருக்குது. அது போக நம்மளுடைய மார்பில் அதிகமாக பால் சுரக்க சுரக்க பெண்களுடைய அந்த மார்பு பகுதி அதிகமாக வலுவடையுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதையும் முற்றிலுமாக நிறைய பெண்கள் ஏற்றுக்கிறவே மாட்டாங்க. தன்னுடைய அழகு கெட்டுரும் அப்படின்றத மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர தன்னுடைய குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு தாய்ப்பால் ரொம்ப அவசியம் அப்படின்றத இன்னைக்குள்ள தாய்மார்கள் நிறைய பேர் உணராமலே இருக்காங்க. உண்மையிலே தாய்ப்பால் தான் சிறந்தது. அதாவது ஆண் குழந்தைகளுக்கு 2 வருடம் முழுமையாக பால் புகட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்குரானில் சொல்லப்பட்டிருக்கு. பெண் பிள்ளைகளுக்கு 1.5 வருடம் பால் ஊட்ட வேண்டும் அப்படின்னு அல்குரானில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கடமை என்னன்னா பால் ஊட்டுறது தான். ஃப்யூச்சரில் அவங்களுக்கு தெம்பு வேணும் இல்லையா, அது அந்த தெம்பு நீங்கள் இப்போ கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலில் மட்டும்தான் அந்த தெம்பு இருக்கும். ஸோ அதனால்
தாய்ப்பால் அதிகமாக கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. 5வது கத்னா செய்தல். ஆண்களின் பாலுறுப்பில் இருக்கும் தேவையற்ற தோல் பகுதியை அகற்றுவதற்கு பேர்தான் கத்னா. இவ்வாறு செய்வதால் பாலுறுப்பினுள் விந்தோ சிறுநீரோ தங்கும் நிலை ஏற்படாது. இந்த கத்னா செய்கிறதுனால அந்த உறுப்பு சுத்தமாக இருக்கிறதுனால ஏராளமான நோய்கள் ஆண் குழந்தைகளை அண்டாது. ஸோ நம்மளுடைய ஆண் குழந்தைகளுக்கு நாம் செய்யக்கூடிய இன்னொரு கடமை இந்த கத்னா. அதை நம்ம முறையாக செஞ்சிடணும். 6வது குழந்தைகளை வீரர்களாக வளர்க்க வேண்டும். நம்ம குழந்தைகள்கிட்ட சின்ன வயசுலேருந்தே பேய் வருது பூச்சாண்டி வருது அப்படின்னு சொல்லி பயமுடுத்தி நம்ம குழந்தைகளை வளர்த்துருப்போம். அதனால சில பேருக்கு என்ன ஆகும், பெரியவங்களை ஆனதுக்கு பின்னாடியும் அந்த பேய் பிசாசை பற்றின பயம் அவங்க மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளுடைய குழந்தைகள்கிட்ட நீ சும்மா போ, பயப்படக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வீரத்தோடு சொல்லி கொடுத்து அவங்கள வளர்த்தோம்னா அவங்க பெரியவங்களை ஆனதுக்கு பின்னாடி யாருக்குமே அஞ்சாமல் நியாயத்திற்காக போராடுவாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் தன்னுடைய குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்பட்டாலும் அதை துணிஞ்சு பயப்படாமல் அவங்க பெற்றோருக்கு பக்கபலமாக இருந்து உதவியும் செய்வாங்க. அதனால் நம்மளோட குழந்தைகளை சின்ன வயசுலேருந்தே பயமுறுத்தி வளர்க்காம தைரியத்தை ஊட்டி நம்ம வளர்க்கணும். நபித்தோழர்கள் நிறையா பேர் தங்களுடைய குழந்தைகளை இவ்வாறு தான் வளர்த்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய குழந்தைகளை சின்ன வயசுல இருந்தே ஒரு வீரர்களாக வளர்க்க முயற்சி செய்யணும். 7வது குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்வது பெற்றோர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். நம்மளோட குழந்தை எந்த தவறு செஞ்சாலும் நாம் அதை தட்டி கேட்டு அவங்கள திருத்துறதுக்கு முயற்சி செய்யணும். நம்ம அவங்க மேலே வச்சிரு பாசத்தினால அவன் சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. சின்ன வயசுலேயே அதை கண்டிச்சாதான் அவங்க நாளப்பின நம்ம செய்கிறது தவறு அப்படின்றத உணர்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்கிறது மட்டும் கட்டாயம் கடமை கிடையாது. அவங்களுக்காக நம்ம அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். என்னுடைய குழந்தை நல்ல குழந்தைகளாக வளரணும், மார்க்கத்தில் சிறந்து விளங்கக்கூடிய குழந்தைகளாக வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமாக அல்லாஹ்கிட்ட துவா கேட்கணும். அல்குரானில் இப்ராஹிம் நபி அவங்க இவ்வாறு பிரார்த்திச்சிருப்பாங்க, என் இறைவா என்னையும் என் சந்ததிகளிலும் தொழுகையை நிலைநாட்டுவராக ஆக்குவாயாக, எங்கள் இறைவா எனது பிரார்த்தனை ஏற்பாயாக அப்படின்ற ஒரு வசனம் அல்குரானில் வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்காக அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சுருக்காங்க. அதனால் இஸ்லாத்தில் ஒவ்வொருத்தவங்களுமே தங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ்கிட்ட அதிகமாக துவா கேட்குறது ஒரு முக்கியமான கடமை. 8வது செலவு செய்வதல். நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம தாங்க செலவு செய்யணும். அந்த செலவு செய்கிற விஷயத்தில் கஞ்சத்தனம் செய்யாமல் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவது ஒவ்வொரு பெற்றோரின் மீதும் கடமையாக இருக்குது. ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திற்காக செலவிடும் எந்த தொகையும் வீணாக போவதில்லை. அல்லாவிடம் நன்மையை நாடி செலவு செய்தால் கண்டிப்பாக இறைவன் அதற்குரிய கூலியை கண்டிப்பாக தருவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு மனிதர் தம் குடும்பத்திற்காக செலவிடுகின்ற ஒரு பொற்காசு தீனார் அவர் செலவிடுகின்ற பொற்காசுகளிலேயே சிறந்ததாகும் என்ற ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கு. ஸோ நம்ம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறதுல கஞ்சத்தனம் செய்யவே கூடாது. அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறது பெற்றோர்கள் மீது மிக முக்கியமான கடமையாக இருக்குது. 9வது பிள்ளைகளை சபிக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகள் ஏதாச்சும் தவறு செய்யும் போது கோபத்தால் தாய்மார்கள் சில பேர் என்ன செய்வாங்கன்னா காதால் கேட்க முடியாத கெட்ட வார்த்தைகளால் பிள்ளைகளை திட்டிடுவாங்க. அந்த மாதிரி திட்டி நம்ம பிள்ளைகளை சபிக்கக்கூடாது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜு பெருநாள் அல்லது நோன்பு பெருநாள் தினத்தன்று தொழுகை திடலுக்கு புறப்பட்டு வந்தாங்க. ஆண்களுக்கு நுடை நிகழ்த்திய பிறகு பெண்கள் பகுதிக்கு சென்று, பெண்கள் சமூகமே தான தர்மங்கள் செய்யுங்கள், ஏனெனில் நரகவாசிகளில் நீங்களே அதிகமாக இருப்பதே எனக்கு காட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதற்கு பெண்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஏன் எங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள். ஸோ அதனால் பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை கெட்ட வார்த்தைகளால் சபிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இப்போவே அதை மாற்றிக்கோங்க. குழந்தைகள் தவறு செய்தால் அந்த தவறை சுட்டி காட்டி அவங்கள திட்டுங்க, அடிங்க. ஆனால் கெட்ட வார்த்தைகளால் கண்டிப்பாக அவங்கள சபிக்காதீங்க. 10வது கல்வி கற்றுத்தரல். குழந்தைகளுக்கு கல்வி அறிவு கிடைக்க செய்வது பெற்றோர்கள் மீது இஸ்லாம் வகுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கடமை. மார்க்க கல்வியாக இருக்கட்டும் உலக கல்வியாக இருக்கட்டும் ரெண்டையுமே நம்ம குழந்தைகள்கிட்ட கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையாக இருக்குது. நிறைய குழந்தைகள் பார்த்தோம்னா கல்வி அறிவு இல்லாமல் நாகரிகம் தெரியாமல் நல்லவை எது தீயது எது அப்படின்னு தெரியாமலேயே வளர்றாங்க. நிறைய பேர் மார்க்க கல்வி மட்டும் கொடுத்தா போதும், உலக கல்வி தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உலக கல்வியும் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான கல்வி தான்.
சில பேர் என்ன செய்கிறாங்க, உலக கல்வியை வந்து குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உலக கல்வி என்பது உலகத்தை, அதாவது இந்த உலகத்தில் வந்து முன்னேறுவதற்கான வழியை வந்து இந்த கல்வி, உலக கல்வி வந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்குது. ஆனால் வாழ்க்கையில் நேர்வழி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்க கல்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு குழந்தைகளையும் நம்ம மதரசாக்களுக்கு அனுப்புறதன் மூலமாக மட்டும்தான் அவங்களால மார்க்க கல்வியை வந்து கற்றுக்கொள்ள முடியும். என்னதான் நம்ம வீட்டில் வச்சு சொல்லி கொடுத்தாலும் நம்ம வந்து உலக கல்விக்காக நம்ம ஸ்கூலுக்கு தான் பிள்ளைகளை அனுப்புகிறோம். அதே மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளை வந்து மதரசாக்கு அனுப்புறதன் மூலமாக நம்மளுடைய பிள்ளைகள் வந்து மார்க்க கல்வியை கண்டிப்பாக அதிகமாக கற்றுக்கொள்வாங்க. அதனால் அவங்களுக்கு கல்வியை ஊட்டுறதுக்கு நம்ம வந்து அதிகமாக முயற்சி செய்யணும். இது ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கடமை. இதை கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோர்களும் செஞ்சு தான் ஆகணும். நாம் இப்போ பார்த்த 10 விஷயங்களுமே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அவங்க குழந்தையா இருந்ததுலேருந்து வளர்கிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக இந்த 10 விஷயங்களையும் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த 10 விஷயத்துலையும் நம்மளுடைய குழந்தைகளை வந்து கண்டிப்பான முறையில் வளர்க்க முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ்.